பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்க போறதா சிலர் வதந்திகள் பரப்பி வருவதாக அந்த கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்கார். யார் வதந்திகளை கிளப்பி விடுவது அப்படின்னு தனக்கு தெரியும் அப்படின்னும், நான் உருவாக்கின கட்சியில நான் கூட்டிய கூட்டத்துக்கே சிலர் வரவில்லை அப்படின்னும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் இடையில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. சென்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதற்கு ஒரு நாள் முன்பாக பாமகவின் தலைவர் நானே எடுத்துக் கொள்கிறேன், இனி அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்று ராமதாஸ் அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க மாநாட்டிலும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையில் மோதல் போக்கு தொடர்ந்தது. அதன்பின் ராமதாஸ் தரப்பில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் தைலாபுரத்தில் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் 20 நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றனர். அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் பலரும் பங்கேற்கவில்லை. இதனால் இவர்களுக்கிடையான மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டதாக தகவலும் வெளியானது. செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், ஒரு காலத்தில் வன்னியர் சமுதாயத்தில் யாரும் படிக்கவில்லை, பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமெனால் பெருவிரல் ரேகையை மட்டுமே வைத்தனர். அப்படியான ஒரு சமுதாயத்திலிருந்து 5000 வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் உருவாக்கியுள்ளேன். அனைவரும் இடஒதுக்கீடு மூலமாக படித்து முன்னேறி இருக்கிறார்கள். அன்புமணிக்கும் எனக்கும் இடையில் எந்த மனக்கசப்பும் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் விரைவில் நான் கூட்டும் கூட்டத்திற்கு வருவார். அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவேனா? அது மட்டுமின்றி அன்புமணி ராமதாஸை பாமகவிலிருந்து நீக்கப் போவதாகவும் சிலர் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். வதந்திகளை பரப்புவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார். பாமகவை உருவாக்கியதை நான் தான், ஆனால் நான் கூட்டும் கூட்டத்திற்கே சிலர் வருவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய சமூக நீதி பேரவை கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை. ஆனால் அந்த கட்சியின் நிர்வாகிகள் ராமதாஸ் அன்புமணி இடையில் சுமூகமான உறவு திரும்பிவிட்டதாக கூறி வருகின்றனர். இதனால் பாமக தொண்டர்கள் இடையில் மீண்டும் விவாதம் தொடங்கி வருகிறது. இவர்களுடைய மோதல் ஒரு பக்கம் இருக்க, உள்ளாடையுடன் ராமதாஸ் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பது போல தண்ணீருக்குள் உடற்பயிற்சி செய்வது போலவும் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி வருகிறது. தண்ணீருக்குள்ளே மிகவும் தட்டு தடுமாறி ராமதாஸ் நீச்சல் அடித்ததோடு வெளியே வந்த பிறகு நடக்க முடியாமல் நடந்தார். ராமதாஸ் மிக்க உடல் நலத்துடன் இருக்கிறார் என்பதை காட்டிக் கொள்வதற்காக பாமகவில் பதவி பெற்ற ஒருவர் இதனை பரப்பிவிட்டுள்ளார் என்கின்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த வீடியோ ட்ரோல் மெட்டீரியலாக மாறிவிட்டது. பழைய செந்தில் கவுண்டமணி பட காமெடிகளுடன் இணைத்து ராமதாஸை விமர்சித்து வருகின்றனர். ஒரு காலத்தில் சிங்கம் மாதிரி இருந்த மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டீர்களே என எதிர்க்கட்சியினரே கூறும் அளவுக்கு இந்த வீடியோ இருக்கிறது. எப்போதும் வெள்ளை உடையில் கம்பீரமாக வலம் வந்த ராமதாஸை பதவி ஆசைக்காக அசிங்கப்படுத்திவிட்டார்கள் என பாமகவினரே கொந்தளித்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, இவர்களுடைய வாக்குவாதம் சுமூகமாக நடைபெற்று முடியும் என்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் கட்சியின் சமூக நீதி பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்திருந்தார். அவர் சொல்லும்பொழுது, இன்றைக்கு சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தியுள்ளோம். மாநாட்டின் தொடர்ச்சியாக கட்சியை அமைப்பு ரீதியாக தயார்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நல்ல சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளது எனவும், நெருக்கடி நிலை சலசலப்பு எல்லாம் மாறிவிட்டது எனவும் கூறியுள்ளார். மிக விரைவில் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் சந்தித்து பேசுவார்கள் எனவும், விரைவில் அது நடக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார்.